தொல்காப்பியம் எமக்கு போதிக்கிறது. நிலந்தி நீர்வழி விசுமடனின் கலந்த மயக்கம் உலகம் என்று ஐம்பெரும் இதில் பெரு வல்லன்மை கொண்டது தீ. நிலம், நீர், காற்று, வாயு என்ற ஐம்பூதங்களில் நெருப்பும் தீயும் என்னோட வாழ்வியல் சேர்ந்தது. அந்த தீ எப்படி புரட்சி தீயாக மாறுகிறது? அது என்ன புரட்சி தீ? ஐம்பெரும் பூதங்களைப் போல ஐம்பெரும் தீ தமிழுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, வரலாற்றை எழுதியிருக்கிறது. அந்த ஐம்பெரும் தீயை தமிழர்கள் மறந்து போய்விட முடியாது. என் உடன் பிறந்தவன் முத்துக்குமாரின் இந்த நினைவேந்த நிகழ்வில் அந்த ஐம்பெரும் தீயை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அன்புடன் இருந்தார்களே, ஒரு தீ மிக தூய்மையானது. அது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டது. சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட, இதிகாசத்தில் பதிவு செய்யப்பட்ட தீ மிக மிக தூய்மையானது. எப்படி? சீதைக்காக மூட்டிய, ராமன் மூட்டிய தீ சீதை கற்புள்ளாள் என்று நிறுவத்தரால் எமது பாட்டவன் ராவணன் அவங்க தூய்மையாகி போனான். தீ மூட்டியது யாருக்கு? சீதைக்கு. ஆனால் அவன் அப்பழுக்கற்றவன், சீதையை தொடாததால் ராவணன் மாண்புள்ளவன், கற்புள்ளவன் என்று நிரூபித்தது அந்த தூய்மை படைத்த தீ. அது சரித்திரத்தில் ராமன் சீதைக்காக மூட்டியதென்றாலும் கூட எமது ராவணனை தூய்மைப்படுத்தியதால் அது தூய்மைப்படுத்திய தீ. அது இதிகாசத்தில், புராணத்தில். இன்னொரு தீ இருக்கிறது, கொடுமை. கொடுமை தீ. அது இதிகாசம், இது இலக்கியம். இலக்கியத்தில் ஒரு தீ இருக்கிறது, அது கொடுமை தீ. எப்படி? பாண்டிய அரசவையில் இருந்து வெகுகொண்டு விழுந்த எமது பாட்டி கண்ணகி தன் நாடிலந்து, நகரமிழந்து, பூவிழந்து, பொட்டிழந்து எல்லாம் இழந்து விட்டு நிருகதியாய் நடைபிணமாய் பாண்டியன் மதுரையில் அரசவையில் வீதியில் வருகிற பொழுது அவன் மதுரையை எரியூட்ட சபிக்கிறாள். என்ன சொல்றா தெரியுமா? பாசு பத்தினி பெண்டில் அறவோர் அந்தனர் விட்டு தீத்தார் பக்கமே சேர்கதி என்று பதிவு செய்கிறார்.